நெல்லை கொக்கரகுளம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்கள் படகுகள் மூலமாக மீட்கப்பட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, பல இடங்கள்ல நேரடியாக உள்ளேயே போக முடியல, அங்க அவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால இப்போ மீட்பு பணிகள்ல எவ்வளவு பேர் ஈடுபட்டு இருக்காங்க, இன்னும் எவ்வளவு மக்கள் அங்க உள்ள சிக்கி இருக்கிறாங்க வெள்ளத்துல? ஆனந்தி, இந்த கொக்கரகுளம் பகுதியில் மட்டுமே 500க்கும் மேற்பட்டவர் இன்னும் உள்ள சிக்கியிருக்காக தகவல் வெளியா இருக்கு. இந்த காட்சி நமக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தது. நேற்று காலை முதலே இவங்க இந்த வெள்ளத்துக்குள்ள உள்ளே சிக்கி இருந்திருக்காங்க. இது நகரின் புறநகர பகுதி இல்ல, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள பகுதி. இந்த பகுதியில் உள்ள 500 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் நேற்று காலை முதல் தத்தளிச்சிருக்காங்க. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் மற்றவர்கள் நடவடிக்கை எடுக்காத நிலையில அவங்களோட கூக்குரல் கேட்டு காவல்துறை மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து தற்போது படகுகளை கொண்டு வந்து அவர்களை மீட்டு வர்றாங்க. இப்போ 3 படகுகள் உள்ள பேருக்கு அந்த காட்சிகள் நீங்க பார்க்கலாம். இப்போ அது மட்டும் இல்லாம உடல்நிலை சரியில்லாதவர்கள், குழந்தைகள்லாம் கண்ணீரோட வெளியில வந்திருக்காங்க. அவங்க தன்னார்வலரும் காவல்துறை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதே போல வசந்த நகரின் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியிலையும் ஒரு 500க்கும் மேற்பட்ட மக்கள் உள்ள சிக்கியிருக்காங்க. அவங்கள இப்போ மீட்கும் பணியில தீவிரமாக தன்னார்வலர்கள் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வர்றாங்க. இதற்காக மீனவர்கள் படகுகள் கடலோரங்களை கொண்டு வந்து அவர்களை மீட்டு வர்றாங்க. அந்த காட்சிகள் நமக்கு ஒரு வேதனை ஏற்படுத்துது. இது குறித்து இந்த மீட்பு பணியில ஈடுபட்டுள்ளவங்க கேட்கலாம். ஐயா, இப்ப இதுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க? இப்ப எத்தனை படகுகள்ல மீட்டுட்டு வர்றீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? எத்தனை படகுல மீட்டுட்டு வர்றீங்க? உள்ள போயிருக்குது 3 படகு உள்ள போயிருக்குது. 4 பேர் அரௌண்ட் ஒரு 400ல இருந்து 500 பேர் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது. கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க உள்ள இருக்காங்க, இபி ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க இருக்காங்க, உள்ள சப்ஜெயில் இருக்குது. அது போக பொதுமக்களோட தெருக்கள் ஒன்னொன்னு இருக்குது. எல்லாருக்கும் உள்ள ஒரு தேவி ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்குள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாம் பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியே வர்றதுக்காக அதுவும் இப்ப போயிட்டு இருக்குது. வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் ஹெல்ப் பண்ணி நல்லா வந்துட்டு இருக்காங்க. இப்ப தன்னார்வலோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? இப்ப அவங்க சொன்னாங்க மீனவர்கள் படகுலாம் கொண்டு வந்திருக்காங்க சொன்னாங்க. நடக்குது, அவங்க வரலன்னா கண்டிப்பா இருக்காது. மீனவர்கள் எவ்வளவு படகு கொண்டு வந்திருக்காங்க, தன்னார்வர்கள் எவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க, இப்ப உள்ள மக்கள்லாம் இப்ப மீட்டலாமா? அதுக்குள்ள இந்த லொகேஷனுக்கு 5 போட்டு வந்திருக்குது. அது இல்லாம மத்த இதுக்கு அடுத்த உள்ள மணிமுத்துரேஸ்வரம் மத்த லொகேஷனுக்கு நிறைய போட்டு போயிட்டு இருக்குது. தூத்துக்குடி, கூட்டப்புள்ளி, கூத்தாங்குழி, திசைநொலை எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்குது. இப்ப மோட்டர் போட்டு எடுத்து ஒரு அண்ணன் அவங்களோட மோட்டர் போட்டு சொல்லியிருக்காங்க போன்ல, அதுவும் வந்துட்டு இருக்குது. மீனவர்களோட இந்த அர்ப்பணிப்பு பாராட்டுறதுக்குரியது. ஒரு இக்கட்டான சூழல்ல மீனவர்கள் உதவ முன் வந்திருக்கீங்க. நீங்க மீனவர்கள் எங்க இருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? மீட்பு பணியில எவ்வளவு மீனவர்கள் ஈடுபட்டிருக்கீங்க? மொத்தம் 150 மீனவர்கள் 15 போட்டுல வந்திருக்கிறோம். கூத்தாங்குழி, கூட்டப்புள்ளி, இடுந்தர பகுதியில இருந்து அதிகமான மீனவர்கள் மீட்பு பணியில தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கா? இப்போ இந்த வழியா இருக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த கொக்கரகுளம், அந்த வசந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதி, வேற எங்க எல்லாம் மக்கள் உள்ள சிக்கி இருக்காங்க, உள்ள தவிக்கிறாங்க, அவங்களை மீட்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை நீங்க மேற்கொள்றீங்க? எங்க மக்கள் வெள்ளத்தால சிக்கி இருந்தாலும் அவங்களை மீட்கிறதுக்கு எல்லா தகுதியும் உபகரணங்களும் எங்ககிட்ட இருக்கு. நாங்க மீட்போம். ஆனந்தி, இப்ப இவங்க மீனவர்களோட இந்த அர்ப்பணிப்பு பாராட்டுதலுக்குரியது. அதே போல தன்னார்வலர்களும் பலர் இங்க மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப இங்க நிக்கிறவங்கள்ட்ட கேட்போம், சார், இப்ப எவ்வளவு தன்னார்வலர்கள் இங்க மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? இப்ப இங்க உள்ள மக்கள்லாம் நேத்தையில இருந்து இப்படிதான் இருந்தாங்களா, இல்ல தண்ணி இன்னைக்கு காலையில அதிகமாச்சா? இப்ப ஒரு முடியாத அம்மா கூட வந்தாங்க, பார்த்தோம். அவர் குழந்தைகளும் கண்ணீர் மல்க வெளில வர்றாங்க. இப்ப உள்ள இன்னும் எவ்வளவு பேர் சிக்கி இருக்காங்க? அரசும் அதே போல மாநகராட்சி நிர்வாகமும் இன்னும் கூடுதலான நடவடிக்கை என்ன மேற்கொள்ள வேண்டியது இருக்கு? இப்ப இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமே இருந்திருக்கு. இந்த காட்சி நமக்கு ஒரு வேதனை ஏற்படுத்துது. வெளியில இருந்து தன்னார்வலர்கள் வர வேண்டியது இருக்கா? உங்களுக்கு அரசிடம் நீங்க என்ன மாதிரி உதவி எதிர்பார்க்கறீங்க? ஒரு 100-150 பேர் உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, பட் இன்னும் நிறைய பண்ணணும். போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 போட்டு இது வரைக்கும் போயிருக்கு. பட் அந்த கம்யூனிகேஷன் மிஸ் ஆகுது. இப்போ டவரும் இல்ல. அங்க இருந்து நிறைய மக்கள் வரணும்னு நினைக்காங்க, இங்க இருந்து அங்க போய் கூப்பிடணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே. பட் ஆனா அது அந்த மிஸ்கம்யூனிகேஷனால அது கரெக்டா நடக்குதாங்கிறதுல டவுட் இருக்கு. ஆனந்தி, இப்போ நெல்லையில வரலாறு காணாத மழை பெஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின்பு பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறதாக இந்த பகுதி, இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட மக்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல நகரின் பிரதான பகுதிகளில் மீட்பு பணிகள்ல மாநகராட்சி நிர்வாகமும் காவல்துறையினரும் அரசு ஈடுபட்டு வரும் சூழல்ல இப்ப பிற பகுதிகளில், குறிப்பா வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பார்க்கக்கூடிய இடம் வசந்த நகரின் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதி, அதே போல கொக்கரைக்குளம் பகுதி, இதை கடந்து வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இதனை விட ஒரு துயரமான சூழல்ல மக்கள் தவிப்பதாக நமக்கு செய்தி வந்திருக்கு. உடனடியாக அரசு தங்களோட நிர்வாகத்தை முடுக்கி விடணும். இந்த சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உடனடியாக பேரிடர் மீட்பு குழு அனுப்பணும். அதே போல தீயணைப்புத்துறையினர் பங்குலாம் பெரும் பங்கு. தீயணைப்புத்துறையினரும் களத்தில் நின்று காலை முதலே அவங்க பல்வேறு பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அதே போல காவல்துறையினரும் தன்னலம் பாராமல் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனா இதெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த இடத்துல பாதிப்பு இருக்கு, இங்கங்க ஒரு தனித்தனி குழுவா செல்லுங்க, அப்பொழுதுதான் மக்களை மீட்க முடியும் என்று ஒரு அரசும்
ஒரு அதிகாரியும் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். எந்தெந்த பகுதியெல்லாம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை வந்து உடனே கள ஆய்வு செய்ய வேண்டும். நெல்லை மாவட்டத்தில் தற்போது மழை இல்லாத சூழல்ல ஏற்கனவே பெய்த மழை மற்றும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகத்தான் இப்ப தண்ணீர் வந்து அங்கங்க பெருகி இருக்கு. இப்ப நகரின் பிரதான அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள பகுதியிலே இந்த நிலைமை என்றால் மற்ற பகுதியில் நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதுல வந்து அரசு கூடுதல் அக்கறம் காட்டணும், அனைத்து துறைகளையும் முடுக்கி விடணும். இந்த பகுதியெல்லாம் ஆய்வு செஞ்சு எந்தவித அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க உள்ள தண்ணிக்குள்ள உள்ள அந்த குடியிருப்பதில் சிக்கியுள்ள மக்களை வந்து மீட்கணும். இதுதான் முதன்மையான ஒரு செயலா இருக்கும். ஆனந்தி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.